Disclaimer: This channel is entertainment purpose only. No betting, no gambling. Only for entertainment purpose, learning purpose only. KL 3-digit chart. (24, 25). நாளைக்கு 19 தொட்டு நான் அடுத்த நாளுக்கு போகிறேன். ஓகே வாங்க, நம்ம லாஸ்ட்டாக ரிசல்ட் இன்றைக்கி வந்தது. அதாவது 17ஆந்தேதி வந்து லாஸ்ட்டாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 400. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், நேற்றுக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதுக்கு பக்கத்தில் இருந்து போகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இங்கே 17க்கு குறைக்கலாம், 16க்கு குறைக்க குறைச்சா 16, கூட்டினா 18 இப்படி போகணும். ஒன்றுமே பண்ணல. இங்கே பாருங்கள், இங்கே 5 இருக்குது. வெரி சிம்பிள். 5க்கு குறைச்சா என்ன 4, அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக போயிருக்குன்னு பாருங்கள். அதான் அடித்த நம்பர் ஆல்ரெடி இங்கே பாருங்கள். இதனால தான் இங்கே 3 அடிச்சது பக்கத்தில் இங்கே போயிடுச்சு. சொல்ல முடியாது 5ல் போகலாம். ஏன்னா 5ல் போனால் இங்கே கனெக்ட் பண்ணலாம். இல்லை இது பக்கத்தில் திரும்ப 2ல் இங்கே ஒரு நம்பர் போகலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சார்ட் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற நம்பரில் உங்களுக்கு என்ன தெரியும் அதை ட்ரை பண்ணிங்க. ஸோ நிறைய நம்பர் இங்கேயே வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். 4ல் 2 டைம் போயிடுச்சு. குரூப்பில் செக் பண்ணிங்கன்னா 4வது குரூப்பில் 4 வரல ரொம்ப நாளாக, அதனால் 2 4 கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போக போகுது? 5ல் ஒரு 5 போன மந்த்து ஒரு 5 கொடுத்துருக்குது. இந்த மந்த் ஒரு 5, நெக்ஸ்ட் 15. ஸோ இதில் அதிகமாக போயிருக்குன்னு பாருங்கள். அதில் மறுபடியும் போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக போயிருக்கு. 7வது டோட்டலில் 2 7 2 17, இன்னொரு 7 இல்லை 17 போகலாம். நெக்ஸ்ட்டு 8ன்னா கை வைக்கல, 9 வைக்கல. ஸோ டெஃபினட்டாக போகலாம். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சார்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பழைய வீடியோ அனுப்புகிறோம். பாருங்கள், சார்ட்டை பற்றி ஃபுல் வீடியோஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்கேன். பார்த்து விருப்பம் இருந்தால் சார்ட்டை பே பண்ணி வாங்க. சார்ட்டோட ப்ரைஸ் 1000 rupees. ஸோ விருப்பம் இருந்தால் சார்ட்டை பே பண்ணி வாங்கிங்க. இப்போ கான்செப்ட் வந்து உங்களுக்கு 3 டிஜிட்டல் டோட்டல் கான்செப்ட். டோட்டல்னால் ஒன்றுமே இல்லை, 3 டிஜிட் நமக்கு இல்லை. டெய்லி வர ரிசல்ட்டை நம்ம ஒரு கான்செப்டில் அதை நம்பரை ஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், டெய்லி அடிக்கிற ரிசல்ட்டு பக்கத்துலேயே இதுதான் நம்மளோட கான்செப்ட். இதுதான் டோட்டல். என்னென்னா இந்த 3 நம்பர் கூட்டி கிடைக்கிறத டோட்டல்னு சொல்கிறோம். இப்போ 122 இருக்குது. 1 + 2 + 2 கூட்டினீங்கன்னா 5. இப்போ 809 கூட்டினீங்கன்னா 17. 17, 096 கூட்டினா 15. இது மாதிரி கூட்டி கிடைக்கிறதான் டோட்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது இப்படி கிடைக்கிறத நம்ம ஆர்டராக எழுதணும்னா ஒரு 0லேருந்து ஒரு 27 டோட்டல் வருங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் நம்பர் வருது, வேறு எங்கேயும் வரதில்லை. இதில் மந்த்லி வைஸ் கலர் கொடுத்துட்டோம். இதில் மந்த் வைஸ் இது கலர் என்னென்னா, இந்த கலரில் என்னென்னா ஒவ்வொரு மந்த்துக்கு ஒவ்வொரு கலர். இப்போ ஏப்ரலுக்கு ப்ளூவில் ஏப்ரல் மந்த் ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்ச் போன மந்த்துக்கு பச்சை கலர், பச்சையில் போன மந்த் ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபெப்ரவரிக்கு மஞ்சளில் ஃபெப்ரவரி மந்த் ரிசல்ட் இருக்குது. இப்படி என்ன கான்செப்ட்னா, போன மந்த் எங்கே ரிசல்ட் அடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்தில் இந்த மந்த் வரும், அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், என்னென்ன அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதை அடிக்கடி அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் 5 4 3 கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 2 போகலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போயே சொல்கிறேன், வந்துடும் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நம்பர் அடித்தா திரும்ப அது பக்கத்தில் போகும். இங்கே பாருங்கள், அது மாதிரி தான். இங்கே பாருங்கள், 15 அடிச்சிட்டு பக்கத்தில் 16 17. ஆனால் இது கண்டினியூவாக இப்போ நீங்கள் 15 அடிச்சிருக்கு, நாளைக்கு 16 போகாது. ஏன்னா அதில் மிஷினில் ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இன்றைக்கி 4 அடிச்சிருக்குது. அப்போ நேற்று வந்து 3 இல்லை 5 வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வரல. 1 2 3 4 5 6 7 8 நாளுக்கு முன்னாடி 5 வந்துச்சு. அதை கணக்கு பண்ணி கொஞ்சம் கேப் தள்ளி இங்கே 4 வச்சுருக்குது. அப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இந்த இடத்துல 3 திரும்ப போகலாம். இல்லை 4 குறைச்சா 3 கூட்டினா 5 போகலாம். இல்லை நாளைக்கே கூட போகலாம், எதிர்பார்க்கலாம். எப்போ வேணால் போகும். அந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோவிங் நம்பர் தான் எடுக்க போகிறோம். ஃப்யூச்சர் ப்ரிடிக்ஷன், ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்பரை நம்ம இப்போயே இதில் ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே இருக்கிற சார்ட்லேருந்து எல்லா நம்பரும் வந்துட்டுருக்குது. என்ன அது நம்ம ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான். ஆனால் எங்கே கலர் இந்த மந்த் கலர் எங்கே அடிச்சிருக்குன்னு பாருங்கள். அது பக்கத்தில் இருக்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். இல்லையா போன மந்த் கலரு க்ரீன் கலரில் பக்கத்தில் போடுங்க. இல்லை அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, சின்ன நம்பரில் இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்த் சின்ன நம்பர் நிறைய அடிச்சிருச்சு. 1 2 3 4 5 6
அடுத்த மந்த் கம்மியாக தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே கடைசிக்கு போங்க. கடைசியில் பாருங்கள், இந்த மந்த் ஒரு நம்பர் கூட வரல. போன மந்த் ஒரே நம்பர் தான் வச்சுது இங்கே கடைசியில். அப்புறம் இங்கே ஒரு நம்பரு. இப்போ டெஃபினட்டாக இந்த மந்த் எண்டில் இல்லை நெக்ஸ்ட் மந்தில் இங்கே போன மந்த் அடித்ததுக்கு ஈக்குவலாக இங்கே பக்கத்தில் வைக்கும். ஸோ இப்போ அங்கே இருக்கிற நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். சார்ட் உங்களுக்கு இருக்கணும். சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது. விருப்பம் இருக்குது சார்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் நம்பர் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம நேற்றனும் எதிர்பார்க்கலாம். 17 குறைச்சா 16, கூட்டினா 18 எதிர்பார்க்கலாம். இல்லை 7 போகலாம். 17வது குரூப் 7வது குரூப்பில் தான் 7, 17, 27 3 டோட்டல் வரும். 17 இங்கே இருக்குது, நிற்கிது. அப்போ இதுக்கு குறைச்சோம்னா இங்கே பாருங்களேன், 13, இங்கே 17. அப்போது இங்கே என்ன டோட்டல் வருதோ நாளைக்கு அதே டோட்டலில் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டில் மறுபடியும் திரும்ப அதே டோட்டல் போக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் இங்கே பாருங்கள், இங்கே 13 இருக்குது. 13 அடுத்து 14 இல்லை 12 போகணும். ஆனால் இந்த இடத்துல அப்படி வரல. அது சம்மந்தமே இல்லாமல் இங்கேயும் பார்த்திங்கன்னா 11 இருக்குது. கூட்டினா 12, குறைச்சா 10. இந்த இடத்துல வரல. ஸோ அது கொஞ்சம் தள்ளி எங்கே இருந்து வந்திருக்குது பார்த்தீங்கன்னா, அதை இங்கே பாருங்கள். ஒரு 1 2 3 4 நாளைக்கு முன்னாடி இங்கே 14 வந்திருக்கு. இது குறைச்சா 13. அதே மாதிரி இதில் பாருங்கள், 17க்கு 1 2 3 ஜஸ்ட்டு 3 நாள் தள்ளி இங்கே பாருங்கள் 16 17. அப்போ இங்கே வந்து 4 நாள் தள்ளி 1 2 3 4 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 13 2 13 அடிச்சிருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, 13 விட்டுட்டு இங்கே எடுத்தோம்னா 1 2 3 4 நாள் தள்ளி 14, அடுத்து குறைச்சா 13. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5 இருக்குது. சாரி, இந்த இடத்துல 17. ஏன்னா நமக்கு இங்கே டார்கெட் இன்றைக்கி வருது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. 1 2 3 நாள் தள்ளி 16 17. அப்போது இங்கே 2 நாள் தள்ளி என்ன வரும்னா 1 2. ஸோ அப்போ தான் நமக்கு 3 இங்கே நிற்குது. இல்லை 1 நாள் தள்ளி இங்கே கேப்பு போனால் திரும்ப இன்றைக்கி நாளே வரலாம். இன்றைக்கி வந்த நம்பர்லேருந்து 2 நம்பர் இன்றைக்கி ரிப்பீட் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 3 குறைச்சா 2. ஸோ 2க்கு போகலாம். இல்லை 20 இருக்குது, 21 போகலாம். இல்லை 19 போகலாம். இவ்வளோ தான் இன்றைக்கி. ஸோ 19 போனால் இங்கே இருக்கிற நம்பர் ஏதோ ஒன்று வரப்போகுது. டபுள்ஸாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற நம்பர் 19ல். நெக்ஸ்ட்டு இல்லை 21 போனால் இந்த இடத்துல, ஏன்னா இங்கே அடிச்சு வச்சுருக்கு பாருங்கள், டெஃபினட்டாக இங்கே வரலாம். இன்றைக்கி ஃபாலோ. நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, அதுக்கு குறைச்சிச்சின்னா 2. ஸோ 2ம் போக 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் 2 நம்பர் தான் அடித்து தூக்கிடுங்க, விட்டுறாதீங்க. சார்ட் வச்சுக்கிறோம், ட்ரை பண்ணிக்கங்க. டெஃபினட்டாக அது 100% வரும். நெக்ஸ்ட்டு அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே இன்றைக்கி டார்கெட். ஓகே, சார்ட் வேணுங்கிற மட்டும் வாட்ஸ்அப் குரூப் வாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு சார்ட்டை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் இருங்க சார்ட் பே பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஃபாலோயிங் நம்பர் கேட்குறவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் கிடைக்கும். அது என்ன ஜாயின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, அது பக்கத்தில் JOIN போட்டிருக்கும் ஒரு பட்டன் மாதிரி. அதை டச் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம் 199. அதை பே பண்ணுறவங்க யாருன்னு பார்த்துட்டு லிஸ்ட் எனக்கு வந்துடும் அது இது சேனலில். அதை நான் எடுத்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்கள, உங்கள் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஃபாலோயிங் நம்பர் அனுப்பிடுறேன். ஓகே, தேங்க்யூ.